அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபியோட நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நோம்பு கஞ்சி. ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம சடனாக ஹெவி ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா வயிறை வந்து அப்செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் எப்போதுமே நோம்பு கஞ்சியை முதல்ல சாப்பிடுவாங்க. அது ரொம்ப லைட்டாக வயிற்று வந்து ரொம்ப ஹெவி இல்லாமல் பார்த்துக்கும். இந்த நோம்பு கஞ்சி ரொம்பவே ஸ்பெஷல். இந்த நோம்பு கஞ்சி டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் பேனில். ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க, ஒரு 3 ஏலச்சி, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்புல வாசனைக்கு, ரெண்டு பட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன் சாப்ட் ஆனியன்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருங்க, ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாய். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். கஞ்சிக்கு நல்ல மனமே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போனோடனே கொஞ்சமாக ஃபைன் சாப்டு டொமேட்டோஸ், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர். நம்ம கஞ்சி நோம்பு கஞ்சியோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோயிஷ். நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணிங்கன்னா கலர் மாறிடும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நடுங்க சிக்கன் கீமா. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே சாஃப்ட் மீட்டு. இப்போ வந்து இந்த நோம்பு கஞ்சி ஏன் ஹெல்த்தின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட்டு. அந்த கொஞ்சோண்டு அந்த கீமா சிக்கன் போட்டு கஞ்சி சாப்பிட்டோம்னா அப்படி வயிறு வந்து நல்லா ஃபுல்லாயிரும், ஃபுல்ஃபில்லிங்காக ஆகிடும் வயிறு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நடிங் சால்ட். இப்போ இந்த ஊர்ன அரிசி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்பு ரைஸு, ஆல்மோஸ்ட் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. அப்படியே அந்த சிக்கனோட மனம், இந்த கஞ்சி வாசனை அப்படி இருக்குது. இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து பைத்தம்பருப்பு நான் ஊற வச்சதை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயில் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இப்போ இந்த வாட்டரில் பாயில் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் கோகோனட் மில்க். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணுறோம் வாசனைக்கு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனம் கொடுக்கும், வாசனை. சிக்கன் நல்லா இருக்குது. ஹெல்த்தியான ஒரு நோம்பு கஞ்சி ரெடி. கொஞ்சோண்டு கோகோனட் மில்க் ஆட் பண்ணுங்க. ஹை ப்ரோட்டீன் ரிச் ரம்ஜான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி கொதிக்க நான் எடுக்கிறேன் பவுலில். அந்த அரிசி, இந்த பருப்பு, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய், பட்டை, கரம் மசாலா, இவனோட சின்ன குழந்தை கூட சாப்பிடலாம் இந்த நோம்பு கஞ்சியை. இதில் எனக்கு காரமே இருக்காது, அவ்வளோ சட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரம்ஜான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த நோம்பு கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹெல்த்தி. நான் சாப்பிட போகிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் எல்லோவிஷாக இருக்குது. அந்த சிக்கன் கீமா, அந்த பட்டை, கிராம்பு, நல்லா பட்டினி இருந்துட்டு ஒரே ஒரு பவுல் நோம்பு கஞ்சி சாப்பிட்டாலே வயிறு செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன், திருப்தியாயிரும். அந்த ஜீரகம், அந்த சோம்பு இதெல்லாம் போட்டது தான் அந்த மனமே. பியூர் வெஜிடேரியன் மீட் இல்லாத நீங்கள் வந்து பண்ணி சாப்பிடலாம் இதே நோம்பு கஞ்சியை. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிற நோம்பு கஞ்சிலாம் வெள்ளையாக இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு, உங்களோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங்க்கு என்ன மாதிரி நீங்கள் நோம்பு கஞ்சி பண்ணணும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரம்ஜான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சியை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷு ரம்ஜான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி. இது வந்து முஸ்லீம் பீப்புள் மட்டும்தான் சாப்பிடணும்னு கிடையாதுங்க. இது ரொம்ப ஹெல்த்தி, ஹை நியூட்ரிஷியஸ். இந்த ரம்ஜான் நோம்பு கஞ்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப உங்களை நிறைய சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் VK.